அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 12வது தராவீஹில் 15 ஜுஸுகள் பரிபூர்ணமாக கேட்டு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சீரான முறையில் செய்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுகின்ற நன்மக்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரா பனி இஸ்ராயில் இதனுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமாக ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் செய்தாக வேண்டும். அதற்கு அடுத்தபடி இரு நபர்களுக்கு மனிதர்கள் கட்டாயமாக அந்த பணிவிடைகளை அந்த கடமைகளை செய்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா பனி இஸ்ராயிலுடைய 23வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு எழுதி விட்டான், கட்டளையாக்கி விட்டான். அன்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பு எழுதி விட்டான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு எழுதி விட்டான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படியோ அதே போன்று தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுதுட்டோம், நோன்பு வச்சிட்டோம், ஜகாத் ஹஜ் போன்ற அமல்களை செய்து விட்டோம் என்பதை விட உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தாய் தந்தையர்களை பேணுவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு தாயினுடைய வலி என்ன என்பதை பல ஆயத்துகள் மூலமாக சொல்லுவான். ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கின்ற அந்த 10 மாதங்கள் எப்படிப்பட்டது, பிரசவிக்கின்ற அந்த மாதம் அந்த நாள் எப்படிப்பட்டது, அவளுக்கு அமுதம் ஊட்டுகின்ற அந்த நாள் எப்படிப்பட்டது, பால் ஊட்டுகின்ற அந்த நாள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வழியாக சொல்லும் பொழுது அது ஒவ்வொன்றும் சுமைக்கு மேல் சுமை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் தாங்கிக் கொண்டு அந்த தாய் உன்னை இந்த உலகத்திலே பிரசவிக்க செய்திருக்கிறாள். கொசு கண் விழித்து இரவு முழுக்க நம்மை ஒரு தாய் எப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கே உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இப்படி சொல்லுவான், அனுஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அடுத்து அல்லாஹ் உடனடியாக சொல்கிறான், வலி வாலிதைக்க, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்து. நான் உனக்கு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறேன், உனக்கு பல்வேறு பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறேன், எனவே நீ எனக்கு சுக்ர் செய், நன்றி செலுத்து. அதே போன்று இந்த உலகத்திலே உன்னை பராமரிப்பதற்காக உனக்கு பொறுப்பெடுத்து வந்திருக்கிறார்களே அந்த தாய்மாருக்கும் அந்த தந்தைக்கும் நீ என்ன செய், நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுகிறார். எனவே தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருவார்கள், உன்னுடைய துஆவில் எப்பொழுதும் உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் பங்கை கொடு. அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வலி வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களையும் நீ மன்னித்து விடு என்று நீ கேள். தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்வது உங்கள் மீது கடமை. எனவே ஒவ்வொரு நேரத்திலும் நாம் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்னுடைய தாய் தந்தையர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடு என்று நாம் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நீ துஆவில் உங்களுடைய தாய் தந்தையை கொண்டு வந்து விட்டாய். அதே போன்று உங்கள் தாய் தந்தையர்களுக்கு நீ மக்ஃபிரத்தை கேட்டு விட்டாய். மிக முக்கியமாக அல்லாஹ் இந்த சூரா பனி இஸ்ராயிலுடைய 23வது வசனத்தில் சொல்கின்ற அந்த நல்லுபகாரத்தையும் செய்து விட்டாய். 3 விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு துவா, அல்லாஹு மக்ஃபிர்லி வலி வாலிதைய, அப்படின்னு நாம் அதிகமாக பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இன்று உலகத்திலே பார்க்கின்ற விஷயங்கள்
நம்ம எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வளர்த்த தாய்மார்கள் அவர்கள் நொந்து அவர்கள் கவலைப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் இனி முதியோர் இல்லங்கள், அன்னையர் இல்லங்கள் என்று பெருகிக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம சமுதாயத்தில் இல்லை என்று சொன்னாலும் இருந்தாலும் இந்த நிலைகள் மாற வேண்டும். தாய் தந்தைகளுக்கான அந்த பணிவிடைகள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றார், அஸ்னத்து ஸம்பன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு பரிகாரம் அல்லி தௌபத்தன், எனக்கு தௌபா இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஹல்லக உம்முன், உனக்கு தாய் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாங்க. லா யா ரசூலுல்லாஹ், இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல்லக காலத்துன், உனக்கு தாய் இல்லை, தாயோடு பிறந்த சகோதரிகள் காலாமா இருக்கிறாங்களா, சித்தி பெரியம்மா அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ் பிர்ரஹா, அவர்களுக்கு நீ பணிவிடை செய், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றார், இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு கொலை செய்து விட்டேன், கொலை பண்ணிட்டேன். என்னப்பா சொல்ற, கொலை செஞ்சிட்டியா? ஆம் இப்னு அப்பாஸ் அவர்களே, ஒரு கொலை செஞ்சிட்டேன். என்ன ஆச்சு? எனக்கு ஒரு பெண் பார்த்திருந்தாங்க, திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னுடைய மனைவி என்னை ஏமாற்றி விட்டு வேறொருவரோடு தவறாக நடந்து கொண்டாள். எனக்கு இது கோபத்தை கொண்டு வந்தது, நான் எனவே அவளை கொலை செய்து விட்டேன். ஹல்லி தௌபத்தன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்டார்களாம், ஹல் உம்முக ஹய்யா, உங்களுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார்கள். லா, இல்ல அப்படின்னு சொன்னார். உடனே சொன்னாங்க, தூப் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல தௌபா வைக்கொள்ளு, வஸ்தக்ஃபிர் லில்லாஹ், அல்லாஹ்விடத்துல நீ என்ன செய், இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அவங்களுடைய மாணவர் அதா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க அந்த மனிதர் போன பிறகு கேட்குறாங்க, அவர் வந்தாரு, பாவம் செஞ்ச, கொலை செஞ்சேன்னு சொன்னாரு, நீங்க இஸ்திக்ஃபார் தௌபா செய்யுன்னு சொன்னீங்க, அந்த நடுவுல உங்க அம்மா ஹயாத்தா இருக்கிறாங்களன்னு ஏன் கேட்டீங்க, ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, வல்லாஹி லா அலமு, வல்லாஹி லா அலமு அன்னல் பிர்ர மின் வாலிததி, இந்த உலகத்திலே அல்லாஹ் பெரிய ஒரு நன்மை காரியமாக ஒன்று வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது தாய்க்கு பணிவிடை செய்வதுதான். அந்த தாய்க்கு பணிவிடை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அந்த மனிதன் பெற்று விடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய தௌபா அதனால் மசீபாக்கி விடுகிறது. அப்போ தாய்க்கு பணிவிடை செய்வதனால் பாவங்கள் போக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, கிதாபுகள்ல எழுதுவார்கள், கஅபத்துல்லா ஷரீஃபை பார்ப்பது எவ்வளவு நன்மையோ அதே போன்று தன் தாயை பார்ப்பது நன்மை. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு கொடுக்கணும். தாயை பார்ப்பதே நன்மை. ஆனால் இன்று தாய் பேசுவதையோ தந்தை பேசுவதையோ கேட்பதற்கு நேரம் இல்லை. வியாபாரம், மனைவி, மக்கள், இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தந்தை இடத்துல பேசுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? போன பிறகு, மௌத்தான பிறகு நினைச்சு ஒண்ணுமே இல்லை. 5 வயசுல ஒரு பையன் கிட்ட போயிட்டு, உனக்கு யாருப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? மை டேடின்பான். ஏன்? எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுப்பார், அங்கங்க வெளியே கொண்டு போவார். 5 வயசு. இதே 10 வயசுன்னு வரும் பொழுது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான், ஏன்னா அவனோட விளையாடுறவன். இதே 15 வயசு, உங்க அப்பா எப்படிப்பா உனக்குன்னா, அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்பான். இதுவே 20 வயசு கிடக்கும் பொழுது அது ஒரு 7.5. இதுவே ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா, மா இதுக்கப்புறம் என் விஷயத்துல அவர் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுன்பான். இதுவே ஒரு 30 வயசு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த உடனே அவரோட நிலைமை எப்படி ஆயிரும்னா, நான் படுற பாடு எங்க அப்பா எப்படி பட்டிருப்பாரு, அவர் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு அப்போ உரைக்க ஆரம்பிக்கும். 35 வயசு ஆகும் பொழுது தந்தை இருக்க மாட்டார். அப்பொழுது அந்த தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகள் எவ்வளவு இருக்கின்ற அப்பொழுது அழுது ஒரு பிரயோஜனமும் அல்ல. 5ல உரைக்காதது 35ல உரைக்கும். ஆனால் அன்று நம்மளுடைய தந்தை நமக்கு என்ன செய்வார்? பணிவிடை செய்வதற்கு இருக்க மாட்டாங்க. நீதி கதைகள்ல சொல்லுவாங்க,
ஒரு தந்தை வயது முதிர்ந்து 60-70 வயசாயிருச்சு. வயசான நேரத்தில் தன்னுடைய பிள்ளை இடத்துல கேட்கிறார். தெருவில் ஏதோ ஒன்று வந்து உட்காந்துருக்கு, என்னப்பா அது அப்படின்னு கேட்கிறார். கண்ணு தெரியல. என்னப்பா அது? பையன் சொன்னா, காக்காப்பா, காகம் அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்டார், என்னப்பா அது? மறுபடியும் இருக்கே, காக்கான்னு சொன்னான். 3வது தடவை கேட்கும் பொழுது, எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கொஞ்சம் சத்தம் உயர்ந்துச்சு. 4வது தடவையும் கேட்டார். இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டான். திடீர்னு பக்கத்தில் இருந்த அந்த வயதான முதியவர் பக்கத்தில் இருந்த ஒரு டைரியை எடுத்து இவர் வாலிபராக இருக்கும் பொழுது எழுதியது. யாரை பற்றி? இப்பொழுது சத்தம் போட்டு விட்டு சென்றாரே வாலிபர், அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எழுதியது என்ன? என்னுடைய மகனுக்கு பேச்சு சரியாக வரவில்லை. அந்த நேரத்தில் தெருவிலே ஒரு பறவை உட்கார்ந்து கொண்டிருந்தது. அவன் என்னவென்று கேட்டான். நான் ஆச்சரியமாக பார்த்து காகம் என்று சொன்னேன். 2வது தடவையாக கேட்டான். நான் பெரு ஆச்சரியமாக சந்தோஷப்பட்டு சொன்னேன் காகம் என்று அவர் அப்படியே வரிசையாக எழுதியிருக்கிறார். அதை பார்க்க அந்த தந்தையருடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதே வார்த்தை தானே நான் என்னுடைய மகனிடத்தில் கேட்கிறேன். அவன் கோபம் அடைகிறான். ஆனால் அன்று நான் பெருமூச்சு விட்டேன், சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது அந்த சந்தோஷம் என்னுடைய மகனிடத்தில் இல்லையே. ஒவ்வொரு தந்தையும் இப்படித்தான். அவர்களுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி நமக்காக வேண்டி நம்முடைய தாய் அவர்களுடைய ரத்தத்தை நமக்கு பாலாக கொடுத்து வளர்த்தார்கள். ஆனால் அந்த தாயும் தந்தையும் நாம் முதியோர் இல்லங்களுக்கு அல்லது தனிமையில் இருப்பதற்கு இன்னைக்கு பல இடங்கள்ல பேசுவதற்கு கூட தன்னுடைய மகனிடத்துல எப்படி பேசினா சரியா இருக்கும், எந்த டைம் பேசினா சரியா இருக்கும்னு தாயை யோசிக்கிறாங்க, தந்தைமார்கள் யோசிக்கிறாங்க. ஆஹா, இப்ப 2 பேர், அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, நடுவில் நம்ம பேசலாமா? இதுவே பெரிய முசீபத் அந்த வீட்டுக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு தாய் தந்தையை யோசிக்கிறாங்க. இதுவே நாம சின்ன வயதுல இருக்கும் பொழுது நம்மளுடைய தந்தை இடத்துல, நம்மளுடைய தாய் இடத்துல ஏதாவது யோசிச்சு கேட்டோமா? யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம் தாய் தந்தைகள் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு ஒன்று வேண்டும் என்று சொன்னால் ஏன் நம்ம அவங்க கேட்கறதுக்கு கூட கூச்சப்படக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்கள். இன்னைக்கு சமுதாயம் அப்படி ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய் தந்தையர்கள் தான் சொர்க்கம் நரகம் என்று முடிவு செய்யக்கூடியவர்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாய் இறந்த நேரத்திலே அழுதார்கள், அழுதுகிட்டே இருந்தாங்க. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு பெரிய மார்க்க ஞானம் கொண்ட மாமேதை அவர்கள் இவங்க இவ்வளவு அழுகுறாங்களே. வந்து கேட்டாங்க, ஏன் இவ்வளவு அழுகுறீங்கன்னு சொல்லும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய சொர்க்கத்தின் 2 வாசல்களில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது. சொர்க்கத்தினுடைய 2 வாசல்களில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது. தாய் இறந்துட்டாங்க. இதுதான் நம்மளுடைய சொர்க்கம். நம்மளுடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய சொர்க்கத்தை முடிவு செய்வர்கள் தாய் தந்தையர்கள் தான். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் என்பது தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஃபீ ரிதல் வாலித், தந்தையினுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. வரலாற்றில் அதிகமாக பார்க்கலாம் எப்படி சஹாபா பெருமக்கள் பயந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சமயம் தாய் அழைக்கிறாங்க, லப்பைக் வந்துட்டமா அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னது போனாங்க, பேசிட்டு வெளியே வந்து யோசிச்சாங்க, அம்மா கூப்பிட்டதை விட சத்தம் என்று கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பாவமாயிருச்சு. அம்மாவுடைய சத்தத்தை விட, அழைத்த சத்தத்தை விட வருகிறேன் என்று நான் சொன்னேனே அந்த சத்தம் அதிகமாயிருச்சோ என்று நினைத்து பாவமாக கருதி கடைவீதிக்கு சென்று அந்த சந்தைக்கு சென்று 2 அடிமைகளை வாங்கி உரிமை விட்டார்களாம். அதற்கு நன்மையாக, பரிகாரமாக, நான் தவறு செய்துட்டேனோ அப்படின்னு நினைச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு, பல வரலாறுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் தண்ணீர் கேட்டிருக்கிறாங்க. இரவு நேரம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரத்துக்குள்ள தாய் தூங்கிட்டாங்க. காலை வரை அந்த தாய் எந்திரிக்கும் வரை அப்படியே நின்று கொண்டே இருந்தார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. காரணம், தாய் எந்திரித்து தண்ணீர் இல்லையே, மகன் வரவில்லையே என்று யோசித்து விடக்கூடாது என்பதற்காக அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் இப்னு மஸ்ஊத். வரலாற்றிலே இருக்கு இப்படி பல்வேறு வரலாறுகள். ஆனால் இன்று சமூகம் செல்கின்ற நிலை கியாமத்துடைய அடையாளங்களை ஞாபகப்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதா அர்-ரஜுலு இம்ரஅத்தஹு
இது கியாமத்துடைய அடையாளம். ஆக்கு வாலிதை, கியாமத்துடைய அடையாளம். அதார் ரஜுல் இம்ரஅத்தஹு, தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் வழிபட்டு நடப்பான், அடிபணிந்து நடப்பான், அவருடைய சொல்லை ஏற்று நடப்பான். இது கியாமத்துடைய அடையாளம். தன்னுடைய பெற்றோர்களை அவள் நொந்திக் கொள்வாள், அவள் கஷ்டப்படுத்துவான். இது கியாமத்துடைய அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னுடைய நண்பனை சொந்தமாக்கிக் கொள்வான், தன்னுடைய நண்பனுடைய வார்த்தைகளை அவன் நெருக்கமாக்கிக் கொள்வான், தன்னுடைய தந்தை அவன் தூரமாக்கி விடுவான். தந்தையுடைய சொல்ல கேட்க மாட்டான், நண்பனுடைய சொல்ல கேட்பான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களாக சொன்னது. சலிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கான சொர்க்கம். அந்த சொர்க்க வாசல்கள் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் எப்படி பணிவிடை செய்து நடக்கணுமோ அப்படி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். வெறும் காசை கொடுத்துட்டா, காசை கொடுத்தாச்சு நீ என்னன்னா பண்ணிக்கோமா, அப்படி அல்ல. அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களிடத்தில் மஷோரா செய்து ஆலோசனை செய்து நாம் செய்யும் பொழுது அந்த தாய் தந்தையுடைய மனம் சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் வளர்ச்சியை கொடுப்பான். நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த வழியை அடுத்த தலைமுறை என்ன செய்வான், உருவாக்கி தருவான். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு ரஅய்துனி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல என்ன பார்த்தேன். அவங்கள சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்திருக்கிறாங்க. அப்பொழுது சமீஅத்து சௌத காரிஇன், ஒருவர் குர்ஆன் ஓதுவதை போன்று நான் சத்தத்தை கேட்டேன். குர்ஆன் ஓதுவதை போன்று நான் சத்தத்தை கேட்டேன். ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அப்பொழுது நான் கேட்டேன், மன் ஹாதா, யார் இது ஓதிக்கொண்டிருக்கிறது அப்படி என்று நான் கேட்டேன். காலு, அங்கே இருந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், நுஅமான் இப்னு ஹாரிஸா, இவர் நுஅமான் இப்னு ஹாரிஸா என்ற சஹாபியுடைய பேர் எனக்கு சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதாலிகல் பர், அதுதான் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய விஷயமாகும். அவர் சொர்க்கத்தில் போய் குர்ஆனை ஓதுறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் இந்த உலகத்திலே கானல் பர் மினன் நாசி அஹ்சன், அந்த மனிதர் இருக்கிறாரே நுஅமான் இப்னு ஹாரிஸா என்பவர் இந்த உலகத்திலே தன்னுடைய தாய்க்கு பி உம்மிஹி, தன்னுடைய தாய்க்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய வைத்து உங்களை கேட்க செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. குர்ஆன் ஓதக்கூடிய வாக்கியத்தை எங்க கொடுக்கிறான், அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கிறான். எதற்காக வேண்டி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கதாலிகல் பர், அவருக்கு அதை கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா, அவர் தன் தாய் தந்தையருக்கு நலவு செய்யக்கூடியவராக நல்ல உபகாரம் செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியத்தை கொடுத்தான். யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் யமன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், என்னையும் நீங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நான் பையத்து செய்கிறேன், உங்களோட ஜிஹாதுக்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லக அஹதுன் பில் யமன், யமன் நாட்டில் உனக்கு நீ யாராவது சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சொன்னார், அபவாய், எனக்கு தாய் தந்தையர்கள் இருக்காங்க யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதீன லஹு லக, உனக்கு அவர்கள் இருவரும் அனுமதி கொடுத்தார்களா, நீ போங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டதெல்லாம் கொடுக்கல. இஸ்தஅதன்ஹுமா, அவங்க ரெண்டு பேரிடத்துல நீ என்ன செய், சென்று அனுமதி கேட்டு விட்டு வா, அவர்கள் அனுமதி கொடுத்தால் நீ இங்கே வா, அல்லது நீ அங்கேயே அவர்களுக்கு நலவு செய், அதுவே உனக்கு சொர்க்கமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிஹாத், நான் உங்களோட இருக்கிறேன், ஒரு சுஹபத்தோட இருக்கிறேன், சஹாபியாக இருக்கிறேன், அதை விட சிறந்தது உன்னுடைய பெற்றோர்களை நீ பராமரிப்பதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோட இருங்க. அறிந்த ஒரு வரலாறு, இதே யமன் நாட்டில் ஒரு கிராமம் கரன் என்ற பகுதி, அங்கே ஒரு மனிதர் உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் அவர்களும் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாலிபத்தை அடைஞ்சாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அங்கே கலிமா சொல்லி அப்படியே மௌத்தா இருந்தால் தான் சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், ஈமான் கொள்ளணும், அந்த ஈமானிலே வஃபாத் ஆனால் தான் அவர்களுக்கு சஹாபி என்ற பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்க, அபூஜஹலும் இருந்தான், சஹாபின்னு சொல்ல முடியுமா? அவன் ஈமானே கொள்ளலை. இது போன்று பல நபர்கள் இருந்தார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யல, பார்க்க முடியல. ஆனா ஈமான் கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் சஹாபின்னு சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு கணமாவது பார்த்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் நபி தோழர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த உவைஸ் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க வேண்டும், உங்களோடு பையத்து செய்ய வேண்டும். யமன் நாட்டு கரண் பகுதியிலே ஒருவர் துடித்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவரால் வர இயலவில்லை. காரணம் என்ன கேட்டதற்கு சொன்னார்கள், அவர் வர வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் அவருக்கு வயது முதிர்ந்த ஒரு தாய் இருக்கிறார்கள். அவர்கள் நான் போய் வருகிறேன், நபியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, நீ போகின்ற அந்த நேரத்தில் எனக்கு மௌத் வந்து விட்டால் யார் என்னை பார்ப்பார்கள் கேட்டாங்க. அவர் அங்கேயே இருந்து விட்டார். தன் தாயினுடைய அந்த ஒரு கேள்விக்கு அவர் அப்படியே இருந்து விட்டார். யா ரசூலுல்லாஹ், அவரும் உங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தன் அணிந்திருந்த ஏதாவது ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர்வையை எடுத்து சஹாபாக்கள் இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. ஒரு கால் அந்த மனிதரை நீங்கள் சந்தித்தால் என் சார்பாக அவரிடத்திலே கொடுத்து இது நபியுடைய அன்பளிப்பு என்று சொல்லி அங்கே இருக்கின்ற மக்களுக்காக துஆ செய்யுமாறு அவரிடத்துல சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்தது, அபூபக்கரனுடைய காலம் முடிந்தது, அதுவரை அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிட்டவில்லை. இறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரும் பொழுது யமன் நாட்டுக்கு சென்றிருப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் யமன்ல யாராவது வந்திருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஒவ்வொரு கலீஃபா அமீர் முஃமினீன் கேட்டாங்க. ஒரு சமயம் கேட்டார்கள், யமன்ல இருந்து யாராவது வந்திருக்கிறோம், கரண் பகுதியில இருந்து யாராவது இருக்கீங்க, வந்திருக்கிறோம். உவைஸ் என்ற மனிதரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த மனிதரை சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அன்பளிப்பை உங்களுக்கு கொடுத்தார்கள் சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் துஆ பெற்று வந்தார்கள் வரலாறு சொல்லுது. காரணம் என்ன? தன் தாய்க்காக வேண்டி அவர் இந்த பணிவிடை செய்ததன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுஹபத், அந்த நபி தோழர் என்ற பட்டம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் நபியுடைய அன்பளிப்பும் அவருடைய துஆவும் இந்த உம்மத்துக்கு கிடைச்சது. சனிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய தாய்மார்களிடத்தில் பணிவிடை செய்து துஆ பெற வேண்டும். ஒரு சமயம் பத்துவா பெற்றக்கூடாது. நீ இப்படி போயிடு, இப்படி ஆகிடுன்னு தாய் தந்த இடத்துல நொந்து போய் இருக்கிறான். என்னுடைய மகன் எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், இன்னைக்கு என் பையன் கிட்ட உட்கார்ந்து நான் பேசுறதுக்கு, என் பெண்ணிடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு அந்த அனுமதி இல்லையே, நொந்து போயிருக்கிறார். இமாம் ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பல கிதாபுகள் எழுதி இருக்கிறாங்க. அவங்க கால் இல்லாம ஒரு ஊனமா இருக்கிறாங்க. அப்பொழுது ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க பிறவிலேயே இப்படிதானா அப்படின்னு கேட்டதற்கு, இல்லை இல்லை, நான் பிறவிலிருந்து நல்லா தான் இருந்தேன், சமீபத்துல தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னாங்க. அப்பொழுது சொன்னார்கள், இப்படி ஆனதற்கு காரணம் துஆ உம்மி, என்னுடைய தாய் செய்த துஆ தான், பத்துவா தான் சொன்னாங்க. என்ன ஆனது சொல்றாங்க, சிறு வயதிலே நான் ஒரு குருவியை காலை கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு குருவி காலை கட்டி கயிறுல விளையாடிட்டு இருந்தேன். அது திடீர்னு பறக்கும் பொழுது அதனுடைய கால் உடைந்து விட்டது. அப்பொழுது என்னுடைய தாய் சொன்னார்கள், அல்லாஹும் இதே போல உன் காலையும் உடைப்பான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது பேச்சுக்கு ஒரு தாயுடைய வாயிலிருந்து வந்துருச்சு. அது சொன்னது சிறிய வயது. நான் வாலிபத்தை அடைந்து பல இடங்களுக்கு கிதாபுகளுக்காக எழுதுவதற்கு செல்லும் பொழுது ஒரு சமயம் ஒட்டகத்திலே நான் பயணம் மேற்கொண்டிருந்தேன். திடீரென்று ஒட்டகத்திற்கு ஏதோ ஆனது, நான் கீழே விழுந்தேன், என்னுடைய கால் அப்பொழுது முறிந்தது. அப்பொழுது யோசித்தேன், என்னுடைய தாய் அன்று எனக்கு இப்படி வார்த்தையை சொன்னார்களே, அது இப்பொழுது நடந்திருக்கிறது நான் யோசித்தேன். நம்முடைய தாய்மாரிடத்துல, நம்மளுடைய தந்தை இடத்துல நம்ம துஆவை வாங்கிக்கணும். ஒருபோதும் அவர்களிடத்துல பத்துவாவான, அவர்கள் நொந்து போய் மனம் கஷ்டப்பட்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நாம் ஒருபோதும் வாங்கிவிடக்கூடாது. அவர்களுக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும். தாய்மார்களுக்கான, தந்தைமார்களுக்கான தேவைகளை நாம் என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும்.
அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பெரும் பொக்கிஷமான சொர்க்கம் நம்மளுக்கு நசீபாகும். தாய்மார்களிடத்துல அன்பா பேசணும், உட்கார்ந்து அவங்க இடத்துல கேள்விகள் கேட்கணும். மிக முக்கியமான விஷயம், நம் இப்போ பெற்றோர்களா இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு அந்த நசீபு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம சில விஷயங்களை பின்பற்றணும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள். இந்த டிகிரி அந்த டிகிரின்னு கொடுக்கறதை விட, சொகுசான காரு பங்களா அப்படின்னு அவர்கள் கொடுப்பதை விட நல்லொழுக்கத்தை அவர்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பெற்றோர்களுக்கான கண்ணியம் என்ன, குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை அவர்கள் நிச்சயம் விளங்கிக் கொள்வார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது, மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நஹலின். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த அன்பளிப்பு என்று சொன்னால் அதபுன் ஹசன், அழகிய நல்லொழுக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்தது குர்ஆன். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பேரை சூட்ட வேண்டும், இரண்டாவதாக நல்லொழுக்கம் கற்றி கொடுக்க வேண்டும், மூன்றாவதாக அவருக்கு குர்ஆனை கற்பிக்க வேண்டும். குர்ஆனை கற்பிக்க, குர்ஆனை எந்த அளவுக்கு ஒருவர் மனதிலே வாங்கிறாரோ அவரிடத்துல அந்த ஈமானிய ஒளி என்பது அவருக்கு வரும். அப்பொழுது அவருக்கு அதப் என்பது, நல்லொழுக்கம் என்பது எல்லாம் அவருடைய கல்வில வந்துடும். அதை கொடுக்கும் பொழுதே ஒரு சிறந்த பெற்றோராக நாம் உணரலாம், சிறந்த பெற்றோரா உணரலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனோட சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எப்படி ஒழுக்கமாக குர்ஆனை தாங்கிய இதயங்கள் அதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின ஷஜரத்தி ஷஜரத்தன். இந்த மக்கமா நகரத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் இலைகளை உதிரச் செய்யாது, இலைகளை உதிரச் செய்யாது. அது ஒரு முஸ்லிமுக்கு தோதுவான, ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான ஒரு மரமாக அது இருக்கிறது. அது எந்த மரம் என்று எனக்கு தெரிவியுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியா கேட்கிறார். இந்த பகுதியில் இருக்கின்ற மரங்கள் ஒன்று இருக்கிறது, அது இலைகளை உதிரச் செய்யாது, முஸ்லிமுக்கு முப்பீனுக்கு ஒப்பான ஒரு செடி, அது மரம், அது எனக்கு தெரிவிங்க, தெரியுமா யாருக்காவது அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் நிசப்தமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான முறையில சொன்னாங்க, அந்நஹ்லா, பேரிச்ச மரம் தான் அது, அது இலைகளை உதிரச் செய்யாது, யாராவது அங்க போனா நிழல் கொடுக்கும், பல பயன்கள் அதால் இருக்கிறது, எனவே ஒரு முப்பீனுக்கு ஒப்பானது தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சபை கலைஞ்சிருச்சு. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு போகும்பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்கள குளிச்சுட்டு போகும்பொழுது, அழைச்சிட்டு அப்படியே போகும்பொழுது சொல்றாங்க, மகன் பாப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்கல்ல, அதற்கான விடை எனக்கு தெரியும், அதற்கான விடை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப சொல்லியிருக்கலாமே, நீ சொல்லியிருந்தா உமருடைய பையன் அந்த பதில சொன்னாருன்னு சொல்லுவாங்களே, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன், நீ சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னவாப்பா, உங்களை போல எவ்வளவு பெரிய பெரிய சஹாபிகள்லாம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள் அவங்கெல்லாம், என்னை விட ஆக வயதில் மூத்தவர்கள், அவர்களுக்கு தெரியாத ஒன்று உமருடைய மகனுக்கு தெரிந்திருக்குன்னு சொல்றது எந்த வகையில் அது ஒழுக்கமாக இருக்கும்? குர்ஆன் எப்படி உள்ள வேலை செய்து பாருங்க. ஒழுக்கம் அவ்வளவு பெரியவர்கள் இருக்கும் பொழுது நான் எந்திரிச்சு சொன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியல அப்படி என்ற ஒரு விஷயம் வந்துவிடுமே. எனவே நான் அப்படியே நிசப்தமாக நானும் என்ன செஞ்சுட்டேன், உட்கார்ந்துட்டேன். இதுதான் ஒழுக்கம். எப்படி பேசணும், இதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகள் சீரான முறையில் என்ன செய்வார்கள், வருவார்கள். இதே உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனுடைய வாலிப வயதை வரும் பொழுது, வாலிப வயதை வந்துட்டாங்க, திருமணம் செஞ்சிட்டாங்க. திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு இப்னு உமர் ஹதீஸ்ல அமல்கள்ல எல்லாத்துலயும் உயர்ந்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா திருமணமான உடனே அப்படியே சார்ஜ் இறங்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது, அமல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. திருமணம் ஆயிடுச்சு, சுன்னத்து, அதுக்கப்புறம் தாமதம், தொழுகைக்கு தாமதம், இப்படியே ஆகிட்டே இருக்கு. யோசிச்சுட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மனைவி வந்த உடனே ஆள் மாறிக்கிட்டே போறாரு, மனைவி வந்த உடனே ஆள் மாறிக்கிட்டே போறாரு. இது அமலுடைய விஷயத்துல நான் சொல்றேன். உடனே சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனை அழைச்சி உன்னுடைய மனைவிக்கு தலாக் கொடுத்துருந்தாங்க, தலாக்கு கொடுத்துரு. அவங்களும் வாப்பா சொல்றாங்க, என்ன செய்யறது, ஒரு தலாக் கொடுத்துட்டாங்க. கொடுத்த அந்த இத்தாவுடைய காலம் வரும் பொழுது போய் சொன்னாங்க, அவர் சரியா வர ஆரம்பிச்சுட்டாரு, போய் மனைவியை மீட்டுக்கும். 3 தலாக் இருக்குல்ல, ஒரு தலாக்கு தான்,
போய் வீட்டுக்கோ. மறுபடியும் போய் சொல்லிட்டாங்க, அங்க முடிஞ்சிருச்சு, வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஏன் இதை செய்தார்கள் என்று சொன்னால், மனைவி வந்த உடனே அவருடைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வரக்கூடாது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே மகன் புரிந்து கொண்டார், நான் அமல்களிலே குறைந்து கொண்டிருக்கிறேன், தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவுகளில் எனக்கு குறைவு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே தந்தை சொன்னார்கள், நான் சொன்னேன், பிறகு நான் உணர்ந்து, பிறகு என்னுடைய தந்தை சொன்னார், அவரை மீட்டுக்கொள், அந்த பெண்மணியை அழைச்சிக்கோ, உனக்கு தலாக் என்பது நடக்காதுன்னு சொன்னோட நான் என்ன செஞ்சேன், மறுபடியும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இதே நிகழ்வு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலும் நடந்துச்சு. ஒருவர் வந்து சொன்னார், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களே, என்னுடைய வாப்பா சொல்கிறாங்க, என்னுடைய மனைவியை தலாக் கொடுத்துட சொல்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, தலாக்லாம் கொடுக்காது, தலாக்லாம் கொடுக்காது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கு, அவங்க மட்டும் கொடுத்தாங்களே, நான் ஏன் கொடுக்கக்கூடாது? உங்கள் வாப்பா ஏதோ உமரும் கிடையாது, நீ இப்னு உமரும் கிடையாது, நீ அப்துல்லாவும் கிடையாது. எனவே அவர்கள் வேற, அவர்கள் செய்தது அமலுக்காக வேண்டி, அவர்கள் செய்தது அமலுக்காக வேண்டி. ஆனால் உன்னுடைய வாப்பா சொல்றது எந்த நோக்கத்துக்கு என்று நீ என்ன செய்து விளங்கணும். எனவே ஒருபோதும் நீ தலாக் என்பதை என்ன செய்கிறாத, கொடுத்துறாதன்னு சொன்னாங்க. இங்கே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அமலை கவனிக்கணும். நம்மளிடத்துல மனைவி வந்து விட்டால் நாம் தாய் தந்தையர்களை அப்புறப்படுத்துவதோ, தாய் தந்தையரிடத்தில் நாம் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்வதோ, அமல்களிலே மாற்ற வருவது ஒருபோதும் கூடாது. அந்த அமல் அப்படியே தொடர வேண்டும். யார் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நம்மளுடைய தாய் தந்தையர்கள், நம்மளுடைய உறவினர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும். நான் அப்படியே ஒதுங்கிக் கொள்வது, வந்த பிறகு நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்பம் அப்படி என்று ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. நம் அனைவரும் அல்லாஹ் கொடுத்த பெரும் பொக்கிஷம் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய தந்தைமார்கள். எனவே நாம் அதை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய தாய் தந்தையர்களோடு இருப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நாம் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடைகளை செய்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நம் தாய் தந்தையர்களுக்கு நல்ல உபகாரங்களை செய்கின்ற பெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.